ஸோ சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 4 போட்டியில் வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ஆடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு மைண்ட் செட்டோட தல தோனி அவர்கள் இருப்பார். ஏன்னா அடுத்த இயர்க்கான டீமை வந்து இன்னும் இருக்கக்கூடிய 4 போட்டிகளை வச்சு தான் வந்து டிசைட் பண்ண முடியும். ஏன்னா ஆக்ஷனில் வந்து கண்டிப்பாக அடுத்தது வர போகிறாங்க. ஸோ முக்கியமான பிளேயர்களெல்லாம் சிஎஸ்கே அணி தேவையில்லாமல் காசு கொடுத்து எடுத்த எல்லாருமே வெளியே விட போகிறாங்க. அதனால் இப்போ ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. எந்த டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இளம் வீரர்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முடிவில் வந்து ஒரு முக்கியமான மாற்றங்கள் இருக்க போகுது. ஸோ இளம் வீரர்கள் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் உள்ளே வர போகிறாங்க. ஸோ தல தோனி அவர்கள் மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் வந்து முக்கியமான ஒரு சில பேர்களை வந்து உள்ளே கொண்டு வர போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ யார் யாரெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, யார் யாரை வந்து டீம்லேருந்து நீக்கியிருக்காரு அப்படின்றது தான் இங்கே பார்க்கணும். ஏன்னா வந்து டீமில் வந்து ரொம்ப சான்ஸ் கொடுத்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து ஒஸ்ட்டாக காட்டிட்டு சிஎஸ்கேனின் தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருந்த முக்கியமான பிளேயர்கள் எல்லாருமே வந்து தல தோனி அவர்கள் ஓரங்கட்ட போகிறதா வந்து முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அவர் வைத்த நம்பிக்கை எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் தோனி அவர்கள் இந்த அளவுக்கு வந்து மனசுடைஞ்சு பேசுனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பிளேயிங் லெவலில் வந்து கண்டிப்பாக நாளைக்கு நடக்கக்கூடிய பிளேயிங் லெவலில் நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. ஸோ எந்த மாதிரியான மாற்றங்களுடன் தல தோனி அவர்கள் நாளைக்கு களமிறங்க போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு பிளேயிங் லெவல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து அதே யங்ஸ்டர்ஸை வச்சு தான் வந்து தல தோனி அவர்கள் களமிறங்க போகிறாரு. ஆயுஷ் மேட்ரவையும் சைக் ரசீலையும் வச்சு தான் வந்து களமிறக்க போகிறாரு. ஏன்னா வந்து 2 மேட்ச் 3 மேட்ச் வச்சு இவங்க எப்படி அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அதனால் அவங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய 4 போட்டிகளிலுமே சான்ஸை கொடுத்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சென்னை பிச்சில் மட்டும்தான் அவங்களுடைய ஸ்ட்ரகிள் இருக்கா, மற்ற பிச்சிலையும் அதே மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தல தோனி அவர்கள் டிசைட் பண்ணிட்டு தான் இவங்களை வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாவா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து சைக் ரசீடும் ஆயுஷ் மேட்ரியும் நல்லா தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்டர் 19 செம்மையாக ஆடி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்றது ஒரு பிராண்டு, ஒரு பெரிய டீமு. அதுக்குள்ளே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஓப்பனிங் இறக்கும்போது அவங்களுக்கு ப்ரெஷர்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டி தான் சக்ஸஸ்ன்றது கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக தல தோனி அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவருக்கு சான்ஸை வந்து இது பண்ணாமல் விட மாட்டார். கண்டிப்பாக இன்னும் 2 போட்டிகளில் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. சான்ஸ் கொடுத்து கண்டிப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்டேருந்து வந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த சீசனில் வந்து சிஎஸ்கே அணிக்கு இவங்கள தான் ஓப்பனிங்காக வந்து தல தோனி அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்படின்றது எந்த நம்பிக்கையும் வந்து உண்டு. ஏன்னா தோனி அவர்கள் ஒன்று டிசைட் பண்ணிட்டார் அப்படின்னா அதை வந்து சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அது விட மாட்டார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேர் தாங்க ஓப்பனிங் ஆட போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1 டவுன் பொசிஷனில் சாம் கரன் முன்ன சீசனில் வந்து ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கே அணிக்கு ஹீரோ. சிஎஸ்கே அணி ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல. ஆனால் இவர் வந்து அன்றைய போட்டியில் வந்து கண்டிப்பாக ஹீரோ தாங்க. அவர் மட்டும் அந்த பவுலிங்கில் மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஜெயிச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் விடுங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் வந்து சிஎஸ்கே அணிக்கு வந்து வந்திருக்குல்ல, அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. அவருடைய கான்ஃபிடென்ட் வந்து அடுத்த போட்டியிலையும் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. இருந்திருந்தாருன்னா சதம் அடிச்சிருப்பார். அன்பார்ச்சுனேட்லி வந்து அவர் சதம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அவர் நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக ஆர்சிபி மைதானத்தில் கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாரு. ஏன்னா சிஎஸ்கே அணி வந்து இவரை 1 டவுன் பொசிஷனில் வந்து ஆட வச்சிருக்காங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எந்த அளவுக்கு டிசைட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவரை வந்து அந்த பொசிஷனுக்கு ஆட வச்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சிஎஸ்கே அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிளேயரை வந்து நம்பிக்கை வச்சு மேலே அனுப்ப மாட்டாங்க. அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சாம் கரன் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியில் இருந்தப்போ முன்னால் வந்து சிஎஸ்கே அணியில் இருந்தப்போ அவரை வந்து ஓப்பனிங்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடி இருக்காரு. அந்த நம்பிக்கையில் தான் அவரை வந்து 1 டவுன் பொசிஷனில் ஆட வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணதுக்கான ஒரே ஒரு முக்கியமான காரணம். அடுத்தபடியாக ரவீந்திர ஜடேஜா அவருடைய பர்ஃபார்மன்ஸு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலையுமே பேட்டிங்கில் ஏதோ அந்த குட்டி குட்டி கேமியை வந்து ஆடிட்டு இருக்காரு. நல்லா அவர் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் படுற அந்த அவசரத்தினால்தான் சிஎஸ்கே அணி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போயிடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜா வந்து இப்போ டாப் ஆர்டரில் மேலே வந்து பொசிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்பர் 4ல் வந்து அவரை கண்டினியூஸாக வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து கீழே தான் ஆட வச்சுட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து மேலே கொண்டு வரலாம். அந்த விக்கெட் விழுற டைமில் வந்து இவரை போய் அந்த இடத்துல ஆடினார்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்காக
அவரை வந்து நம்பர் 4ல் வந்து விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு அவரை வந்து இப்போ நம்பர் 4 தான் அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவர் நல்லா தான் பொசிஷன் வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெவில் பிரேவ்ஸ் சிஎஸ்கேவின் குட்டி ஏபிடி அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வந்து சிஎஸ்கே அணிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து அவரே சொல்லிட்டார் அப்படின்னா இனிமே வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய ட்ராவல் இனிமே சிஎஸ்கே அணியில் தான் இருக்க போகுது. எப்படி ஏபி டிவிலியர்ஸ் வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூரில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு ட்ராவலை வந்து இனிமே சிஎஸ்கே அணிக்காக இவர் வந்து பண்ண போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படி ஒரு ஹிட்டரை வந்து சிஎஸ்கே வந்து இந்த சீசனில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கோம். எந்தெந்த வீரர் நமக்கு தேவை அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ முக்கியமான விஷயம் நம்ம டெவில் பிரேவ்ஸ் வந்து சிஎஸ்கே அணிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்களே சொல்லிட்டாரு. ஸோ டெவில் பிரேவ்ஸ்க்கு இனிமேல் சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கியமான பொசிஷன் வந்து இருக்க போகுதுங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. சிவம் துபே ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சீசன் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு 200 ரனுக்கு மேலே அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலுமே அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் வரல அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 4 போட்டிகளில் கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸை திரும்பி பார்க்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்து இருக்கக்கூடிய 4 போட்டிகளில் 250 அடித்தா கூட அவருடைய ரன் வந்து மேலே வந்துடும். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டினார்னா போதும், அவர் கம்பேக் பண்ணார்னா போதும், அடுத்த சீசனுக்கு நமக்கு ஃபார்முக்கு வந்தாருன்னா அடுத்த சீசனுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சிவம் துபே அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது பார்ப்போம். வனிஷ் பேடி அவர்களை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ தீபக் கூட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வனிஷ் பேடியா இல்லை ஆண்ட்ரி சித்தார்த்தா இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் அந்த மிடில் ஆர்டரில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க 2 பேரை யாராவது கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது வரைக்குமே 8 கேம் பக்கம் வந்து தீபக் கூட வந்து ப்ளே பண்ணியிருக்காருங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரே போட்டியில் 22 ரன் அடித்தார். மற்ற எந்த போட்டியிலுமே வந்து அவர் டபுள் டிஜிட்டே வந்து தாங்கலாம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான கேமை வந்து ஆடிட்டு இருக்காரு. பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில் அந்த 10 பால் இருந்துச்சுல்ல அந்த இடத்துல வந்து அவர் கரெக்டாக ஆடி இருந்தார்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு இன்னொரு 20-30 ரன் போயிருக்கும். அவருடைய அலட்சியத்தையால் தான் சிஎஸ்கே அணி வந்து தோல்வியை சந்தித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வனிஷ் பேடி இல்லை ஆண்ட்ரி சித்தார்த் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இளமரரை வந்து உள்ளே கொண்டு வர போகிறார் தல தோனி அவர்கள். நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் ஒரு சில மாற்றங்களோட நிறைய மாற்றங்களோட சிஎஸ்கே அணி வந்து களமிறங்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனி அவர்கள் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பிங் பேட்டிங்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவருடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து போட்டுட்ருக்காரு. எத்தனைக்குமே 43 வயசில் அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து இந்த அளவுக்கு போடுறாரு அப்படின்னும் போது ஸோ மற்ற வீரர்கள் இவர் போடுற அந்த கொஞ்சம் எஃபெக்டில் ஒரு கொஞ்சம் பாதியாவது போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கான சான்சஸே இருந்திருக்காது. கண்டிப்பாக வந்து டாப்பில் தான் இருந்திருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நல்ல பிளேயரை தான் ஆக்ஷனில் எடுத்தாங்க. பட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீசனாக அமையலை அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் வந்து சிஎஸ்கே அணி என்றைக்குமே வந்து குறைஞ்ச அணியே இல்லவே இல்லை. கண்டிப்பாக ஒரு தரமான அணி தான். கண்டிப்பாக சீக்கிரமாக நல்லா கம்பேக் பண்ணி அடுத்த சீசனில் வந்து ஒரு நல்ல வெற்றியுடன் தொடங்குவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகே அவரும் வந்து நல்லா தான் போட்டுட்ருக்காரு. ஸோ நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது பார்ப்போம். ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியம் சின்ன ஸ்டேடியம். ஸோ எப்படி அந்த இடத்துல வந்து இவருடைய அப்ரோச் எப்படி இருக்குது, ஸோ அவருடைய அப்ரோச்சை வச்சு தான் வந்து அடுத்த சீசனில் வந்து இவர் ரிட்டர்ன் பண்ணலாமா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக டிசைட் பண்ண போகிறாரு. கலீல் அகமது அவர்கள் ஸோ பவர் பிளேயில் அற்புதமாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காருங்க. இல்லை ரன்னுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு, விக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே அவருடைய கம்பேக் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா, பவர் பிளேனா ஸ்ட்ராங்காக போட்டுருந்தாருன்னா, ரன்னு கொடுக்காம எஃபெக்டிவாக போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே இன்னும் முக்கியமான போட்டிகள் எல்லாம் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கே அணிக்கு காட்டிட்டாரு. ஸோ அடுத்த சீசனில் ஒரு முக்கியமான பவுலராக இருக்க போகிறாரு. அடுத்தபடியாக நூர் அகமது ஸோ ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து செம்மையாக போட்டுட்டு இருந்தார். அடுத்து 2வது ஹாப்பில் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியே வரல. ஸோ வெளியே வந்திருந்தால் மேபி சிஎஸ்கே அணி வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் இருந்திருக்கும். அவருடைய அந்த எக்ஸ்பென்சிவான ஓவர்ஸ் தாங்க டோட்டலி வந்து மேட்சை மாற்றிருந்தேன்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச் எதிரான போட்டியிலும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். பஞ்சாப் எதிரான போட்டியிலும் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் போட்டுட்டு இருந்தார். மேபி நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தால் சிஎஸ்கே அணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இம்பாக்ட் பிளேயராக வந்து யார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதன் எலிசா தாங்க யூஸ் பண்ண போகிறாங்க. மத்திசா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காரு. நல்ல ரன்னு கொடுத்துட்ருக்காரு. ஓவர் ரன் ரேட் வச்சிருக்காரு. இந்த ஐபிஎல் சீசன்லேயே அதிக ரன்னுகள் எக்கானமி கொடுத்துருக்க ஒரே வீரர் பத்திரினா தான். ஸோ எல்லா மேட்சுமே கண்டினியூஸாக 40 ரன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஓவருக்கு 10-15 ரன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் இனிமேல் சிஎஸ்கே அணியில் அவரை பார்ப்போமா மாட்டோமா அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அவருக்கு இனிமேல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம பார்க்கணுமா, ஸோ அவரை வந்து ஆக்சுவல்
வெளியே விட்டுறலாமா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு இவ்வளோ கோடி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரியும் அவசியமா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சிஎஸ்கே அணியில் வந்து பத்ரினா அவர்கள் அடுத்த சீசனில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து தேடுறதுக்கான வழியில் வந்து சிஎஸ்கே அணி இறங்க போகிறாங்க. அவரை வேணும்னா ஆக்ஷனில் விட்டுட்டு குறைந்த விலைக்கு அவரை வந்து ஏலத்தில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட சிஎஸ்கே அணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம். இதுதாங்க நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டிக்கான சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. ஸோ இதில் எந்த மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த பிளேயரை வந்து இன்னும் வேறு ஏதாச்சும் பிளேயரை உள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இளம் வீரர்கள் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக இன்னும் ஒருத்தர் 2 பேர் யாராச்சும் புது வீரர்கள் வந்து சிஎஸ்கே அணியில் வந்து பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை.